ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆர்சிபி ஆக்ஷன்ட்ட ரியல் கிரிக்கெட் 20ல் செகண்ட் மேட்ச்சு யாருக்கு அகேன்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா நம்ம 4வது இடத்துல இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேயே லாஸ்ட்டில் காட்டியிருக்கோம் பாயிண்ட்ஸ் டேபிளில் எத்தனாவது இடத்துல இருக்குன்ட்டு. நம்ம 4வது இடத்துல தாங்க இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது வந்து நம்ம சென்னை சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்ச்சுங்க. அதனால் நம்ம சென்னை சேப்பாக்கு தேடிக்கலாம். சென்னை சேப்பாக்கு செட் பண்ணியாச்சு. ஓகேங்க, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம பிளேயிங் லெவலில் இன்றைக்கி லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சுனா, ரைனா வந்துக்கு லைட்டாக ஒரு இன்ஜுரி தாங்க. அதனால நம்ம வந்து ஃப்ளாப் டூ பிளேஸ் எடுத்து உள்ளே போட்டிருக்கோங்க இருக்கார். ஃப்ளாப் டூ பிளேஸி அவருக்கு பதிலாக ரைனாக்கு பதிலாக டூ பிளேஸி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரைடு இருக்கார். ரைடு வந்து ரிட்டர்ட் ஆகிட்டார். அதனால நம்ம வந்து அஸ்வினை கொண்டு வரலாம் இன்னும் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இருக்காருங்க அஸ்வினி கொண்டு வரைய வேண்டாம்னு இருக்குது. ஏன்னா ரைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கொண்டு வரையான்னு தோணுது. வந்துட்டேன். காப்பிரைட் கொடுத்துருவாங்கனால அந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டேன் கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தான் டாஸ் வின் பண்ணோம், பவுலிங் எடுத்திருக்கோங்க. ஓகேங்க, டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்கோம். டிவிலியர்ஸும் விராட் கோலியும் தான் ஓப்பனிங் இறங்கியிருக்காங்கங்க. ஓகேங்க, நம்ம இந்த ஆட்டை பவுலிங் போட போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. அதனால் நம்ம பவுலிங் போட போகிறது கிடையாதுங்க. நம்ம அடுத்த மேட்ச்சில் தாங்க இன்னும் பவுலிங் போகிறது கிடையாது. நம்ம ஒன்லி பேட்டிங் மட்டும் பண்ணலாங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தாங்க. ஓகேங்க, லெட்ஸ் கோ. ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்து பார்க்குறேங்க. ஓகே கைஸ், ஆர்சிபி ஆட்டோ ப்ளே பண்ணதில் 87 தான் டார்கெட் கொடுத்துருக்காங்க. 87நாலும் நம்மளுக்கு பெரிய டார்கெட்டு 88 அடித்தா தான் வின்னு. ஏன்னா நம்ம விளாண்டுட்டு எக்ஸ்பர்ட் மூடு. ஓகேங்க, நம்ம வழக்கம் போல் ருத்ராஜ் அண்ட் டெவன் கான்வேவை இறக்கிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய்ச்சல் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ. அதனால தாங்க நம்ம நேற்று வீடியோ போட முடியாமல் போச்சு. அந்த காரணத்தினால தான். ஃபஸ்ட் பாலை பேஸ் பண்ண போகிறார் ருத்ராஜ் கைவாட். வேறு மாதிரி ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் வெற்றி தேவைனால ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4ஓட ஆரம்பிச்சிருக்காரு. வேறு மாதிரி கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். அப்படி தான் பாயிண்ட்ஸ் டேபிள் இடம் பிடிச்சாகணுன்ட்டு ருத்ராஜுக்கும் தெரியும். எல்லாரும் டீமுக்கு வேண்டிய வெற்றியாக இருக்க வேண்டும் இந்த வெற்றி. அதனால தான் ருத்ராஜ் ஒரு ஃபார்மில் விளாண்டுட்டுருக்காரு. இங்கே ஒரு டாட் பாலுங்க, 2ஆம் பால் ஒரு டாட் பால். லைட்டாக பின்னாடி இன்னும் கொஞ்சம் நவுண்டுட்டார். அது நவுண்டிருக்கக்கூடாது. அவர் 3ஆம் பால் பேஸ் பண்ண போகிறாருங்க. இந்த பால் என்ன பண்ணுவார்? கேட்சா? ஆமாங்க, கேட்சுங்க. ருத்ராஜ் கைவாட் ஒரு 4 அடித்தார். அதே டெலிவரியை ட்ரை பண்ணார். மாட்டாத காரணத்தினால் அவுட் ஆகி கொண்டு போயிட்டு இருக்காருங்க. அவுட் பண்ணியாச்சு. நம்ம எதை காமெண்ட்ரி பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்க, டூ பிளேஸ் இறக்கிடலாம். டூ பிளேஸ் ஓப்பனிங் தான் இறக்கணும். இருந்தாலும் நம்மளுக்கு ஓப்பனிங்கிட்ட இருந்தனால நம்ம இறக்கலாங்க, இல்லைன்னா இறக்கிருக்கோம். இங்கே டாட் பாலுங்க. எக்ஸ்பர்ட் மூடில் லெக் சைடு அடித்தாலே அவுட் ஆகிடுங்க. அதனால தான் நான் இந்த சைடு அடிச்சிட்ருக்கேன். இங்கே பந்து ஒரு மாதிரி இதாக போட்டுட்ருக்கேன். இங்கே பயமாக இருக்குங்க. இங்கே வேறு மாதிரி ஷாட்டு. ஆனால் 2 தான் கிடைக்கும். சேஃப் 2 ஓடியாச்சுங்க. ஒரு ஓவர் முடிய போகுது. லாப் பாலுங்க. இந்த ஓவரில் ஒரு லாப் பால். 2 பிளஸ் என்ன பண்ண போகிறார் தெரில. லாப் ஷாட்டோடு முடிப்பாரா ஓவரை? இது ஒரு டாட் பால் தாங்க. தெரியாமல் கொஞ்சம் நான் ரன் ஓடி இருப்பேன். ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்கேன். ஓகேங்க, ஒரு ஓவர் முடியல. 6க்கு 1. ஓகேங்க, நம்மளுக்கு காலு கீழே போட்டிருக்காங்க பந்து. நம்ம காலு கீழே போட்டாலே ஃபோல்ட்டுங்க. டெவான் கான்வே டக் அவுட்டில் வெளியே போகிறாருங்க. டக் அவுட்டு. காலு கீழே போட்டாலும் அடிக்கலான்னு ஒரு ட்ரைவ் தான்.
ஓகேங்க, சிக்ஸர் 2வே 7-2வே உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம். காலிக்கில் போட்டனால அடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் அடித்தேங்க. இந்த பால் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஆட்டை வேறு மாதிரியான 6 சிவம் டூப்ளேசி விடலைங்க. வேறு மாதிரியான 6 சூரியகுமார் யார மாதிரி அடித்தாருங்க. வேறு மாதிரியான 6 இங்கே நவுண்டுட்டு அடிக்க போகிறாரு. இங்கே ஒரு 4 வேறு மாதிரி. சரிங்க, அதை அடித்த 7-2வே தான். தெரியாமல் 2+ன்னு சொல்லிட்டேன். 7-2 தான் வாயில் வந்துச்சு. லாஸ்ட்டில் 2+ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்க, அது மட்டும் ஓகே. இங்கே 7-2 ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. வந்த ஃபஸ்ட்டு பால்லே அவர் ஆட்டத்தை காட்டி இருக்காரு. இங்கே மீண்டும் காட்டிகிட்டு இருக்காருங்க. வேற மாதிரி 3 பாலுக்கு 14 ரன்னு ஆட்டத்தை திருப்பி கொடுத்துருக்காருங்க. வேற மாதிரி 2வது ஓவர்லேருந்து சிஎஸ்கே அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வேற மாதிரிங்க. இதேமாதிரி ஆட்டம் இன்னும் தேவைப்படுது. இங்கே ஒரு டாட் பாலுங்க, பேட்டில் படலை. அம்பேர் 1 வார்னிங் கொடுத்துருக்காரு. ஒரு நோ பாலுக்குங்க. சிவம் 2வே இந்த பாலுக்கு என்ன பண்ண போகிறார்? இங்கே வேறு மாதிரியான 6ங்க. சிவம் 2வே பேட்லேருந்து அவர் வழக்கமாக அடிக்கிற ஷாட்டு நின்றுக்கிட்டு வேறு மாதிரி அடித்தாருங்க. நடக்குதுன்ட்டு இந்த மேட்ச்சில் வேறு மாதிரியான 4 2+ பேட்லேருந்து இந்த ஆட்டை சிஎஸ்கே அண்ட் ஃபயரில் இருக்காங்க. இந்த ஆட்டை வேறு மாதிரிங்க. இந்த ஆட்டை கப்பை தூக்கணும்னு ஒரு இதில் தான் அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக கப்பை தூக்கணும். 2+க்கு ஒரு பவுன்சர் பாலுங்க. என்ன பண்ணுவார்? இங்கே வேறு மாதிரியான ஷாட்டு தலைக்கு மேலே மாதிரி போச்சுங்க. ஃபீல்டு யாரும் இல்லை, அதனால் ஒரு 4 வேறு மாதிரியான 4. இந்த ஆட்டை என்ன பண்ண போகிறார் தெரியலை. இந்த ஆட்டை ஒரு 4ங்க. வேறு மாதிரிங்க. ஆர்சிபியை கதை கிழங்க வச்சுருக்காரு. 6 போலனாலும் 4ஆக அடித்து தள்ளிட்டு இருக்காருங்க. இங்கே 2+ மாதிரி இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொந்த டீம் இப்போதைக்கு ஆர்சிபி. கேட்சுங்க ஸ்ட்ரெயிட்டாக கையில். என்ன நடந்துச்சுன்னு தெரில, ரீப்ளேயில் பார்த்தாதான் தெரியும். தெரியல. செத்த நேரத்தில் கரெக்டான கையில் உட்காந்துட்டு பந்து பாருங்கள். ஸ்லிப்லாம் வைக்காங்க இவங்க. ஜடேஜா வராரு. நம்ம லைட்டாக பிளேயிங் லெவல் மாறி போய் கிடக்குங்க. தோனி கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கலாம், அதை மட்டும் மாற்றிக்கலாம். இவங்க கொஞ்சம் ஸ்லிப்பு மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை வச்சு ஈஸியாக விக்கெட்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே ரவீந்திர ஜடேஜா இல்லையா? ப்ரோ வேண்டாம் ப்ரோ. இங்கே ரன் அவுட்டாக அப்பீல் பண்ணியிருக்காங்க. எப்பா நாட் அவுட்டு தாங்க. இல்லை பட மாட்டேங்குது. இங்கே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரவீந்திர ஜடேஜா கையிலே அடிச்சிருக்காருங்க. இதுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க மாட்டேன்னா. ஸ்ட்ரெயிட்டில் அடித்தது கையிலே கேட்சு. இவ்வளோ நேரம் ஆர்சிபி தான் ப்ரெஷரில் இருந்தாங்க. இங்கே ஆனால் ரகானே வந்தோடனே ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே ஒரு 4ங்க. அவர் 2வது பாலில் வேறு மாதிரி ஃபீல்டு இருந்தாலும் அவர் தலைக்கு மேலோடி அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு 4ங்க. ஆனால் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. இங்கே 7-2 ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. இங்கே கேட்சுங்க. சும்மா தூக்கி தாங்க வைக்காங்க. என்னங்க செய்ய? 7-2 அவுட்டு. நான் தூக்கி அடித்தா தூக்கி தாங்க அடிக்கணும். லாஃப்ட் ஷாட் வச்சு எதை அடிக்காங்க? எரிச்சலாக ஆகுது. ஓகேங்க, மொயின் அலி வந்திருக்காரு. 7-2 அவுட் ஆனதுக்கு விக்கெட் இழந்திருக்காங்க சிஎஸ்கே. இங்கே அவுட்டுங்க. இறங்கி வந்து அடிக்க 10 விக்கெட்டு அவுட்டு தான் கண்டிப்பாக. ஓகேங்க, பாருங்கள், இவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு மட்டும் தாங்க அட்டாக்கே பண்ணுறாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் பவுலர் இருக்கிறது தெரியுமா இல்லை தெரியாதானே தெரியல. டென்ஷன் ஆகுதுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்ட் அடிக்க கூட முடியல நம்மளால். என்கிட்ட பண்ணுற பாருங்க.
இது வேறு மாதிரியான ஷாட்டுங்க மெயின் பேட்லேருந்து. என்னதான் மீட் ஆகணுனாலும் போன மேட்ச் இது பண்ணனாலும் இந்த மேட்ச் அடித்து கிடக்காரு இந்த பாலிசாரி. போன மேட்ச்சுன்னு வாயில் தெரியாமல் வந்துருச்சு. நல்ல சூப்பர் பந்தாக போகிறாரு. கண்டிப்பாக இது பேட்டில் கண்டிப்பாக மீட் ஆச்சுன்னா 4 போயிடும். சூப்பருங்க, 4 அடிச்சிருக்காரு மேலே. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தே ஆகணுங்க கண்டிப்பாக. இது 4 வந்திருக்கு சிஎஸ்கேக்கு. இது வேறு மாதிரியான ஷாட்டுங்க மேலே. சூரியகுமார் யாதவ் மாதிரி அடிச்சிருக்காரு மொயினலி. நம்பி தான் இப்போ டீமு இருக்குதுங்க. வேறு மாதிரி இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்க தாகணும் கண்டிப்பாக. ப்ரோ விராட் கோலி போட வந்திருக்காரு. வேற மாதிரிங்க. விராட் கோலிலாம் பவுலிங் போடுவாரா? பரவாயில்லையே. இந்த டாட் பாலோட விராட் கோலி ஆரம்பிச்சிருக்காருங்க. இங்கே வேறு மாதிரியான 4ங்க. முக்கியமான நேரத்தில் ஒரு 4 அடித்து மொயினலி சிஎஸ்கேட்ட இருந்த ப்ரெஷரை கொஞ்சம் தீர்த்துருக்காரு. இன்றைக்கி மொயினலி 4 இருக்குமா பார்க்கலாங்க. 6 விக்கெட் இழந்திருக்காங்க. கேட்சா? ஐயோ, தோனி அவுட்டுங்க. தோனி அவுட்டு. தோனி வச்சு பெரிய இன்னிங்ஸ் ஆடலான்னு பார்த்தோன்னா 6 பாலுக்கு 3 ரன்னோட அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. முடியலங்க, விளாட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எக்ஸ்பர்ட் மூட்னால. 10 பாலுக்கு 12 ரன்னுங்க. சிங்கிளாக தட்டி அடித்தா மட்டும் தான் செவிக்க முடியும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. 4 போகலையா? 4 போக மாட்டேங்குங்க. என்ன தான் அடித்தாலும் 4 மட்டும் எந்திக்க மாட்டேக்கு. கேட்சுங்க. ப்ராவோ 2 ரன் வந்தார், அடித்தார், அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. ஓகேங்க, விக்கெட் முடிஞ்சு. அஸ்வின் வந்திருக்காருங்க. அஸ்வின் இதில் 2 கூட போட முடியாதுங்க அதனால். இவங்க ஃபுல் ப்ரோ கேட்சா? ஸோ டென்ஷனாக ஆகுதுங்க. 2 கூட போட முடியாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு தேவலாம் விக்கெட் இழந்தாச்சு. அஸ்வின் அவுட்டுங்க. டிவாச்சார் மட்டும் தான் இருக்கார். டிவாச்சாரும் மொயினலியும் தான் இருக்காங்க. இதில் என்னால் 2 கூட போட முடியாதுங்க. சிங்கிளாக ஓடி தாங்க ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக. நாட் அவுட்டு தான். கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் சிஎஸ்கேக்கு. இது 2 ரெண்டாக ஓடிட்டு இருக்காங்க. 2 ரெண்டாக அட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 9 விக்கெட்டு இழந்துட்டாங்க. அதனால தாங்க 4 பாலுக்கு 5 ரன் அடித்தா சிஎஸ்கே வெற்றிங்க. 4 பாலுக்கு 5 ரன்னு. அதே இது 1 விக்கெட் எடுத்தால் ஆர்சிபி வெற்றி. கேட்சுங்க ப்ரோ, கேட்சா? 4 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வெற்றி பட்டுட்டாங்க. நான் தூக்கி கூட அடிக்கலைங்க. அவங்களாம் அவுட்டுன்ட்டாங்க. 83 ரன்னு தாங்க அடிக்க முடிஞ்சிருக்கு. அழகு இருந்திருந்தால் ஜெயிச்சிருந்துருக்கலாம். நான் நினச்சி கூட பார்க்கல. லாப் ஷாட்டு கூட போகலங்க. எக்ஸ்பர்ட் 3 நாள் இதுதான் பிரச்சனையா. லாப் ஷாட்டு போகலனாலும் கூட கையிலே இப்போ உட்காந்துரும். ஓகேங்க, 4 ரன்னு வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பின்னாடி வந்திருப்போம். ஆமாங்க, போயிட்டீங்க.